மதுரை இன்று ஒரு மிகப்பெரிய நகரமாக காணப்பட்டாலும், புதிய நாகரிகமாக காணப்பட்டாலும், 2000 ஆண்டு கடந்து வந்த பல கிராம பண்பாடும் வாழ்வியலும் இன்றும் அவருடைய மனதில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. பல நாகரிகங்கள் கடல் கடந்து வந்தாலும் மதுரை நாகரிகம் மட்டும் இன்று வரை மாறாமல் இருக்கிறது. மதுரை மக்களுடைய அசையாத மன உறுதியாலும் நம்பிக்கையாலும் இன்று வரை மண்மனம் மாறாமல் அவர்களால் வணங்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் வருகிறது. மதுரையைப் போல வேறு எந்த ஒரு நகரத்திற்கும் இலக்கிய சிறப்பும் மொழி சிறப்பும் கிடையவே கிடையாது. தாய்மொழிக்காகவும் இலக்கிய வளர்ச்சிக்காகவும் மதுரையைப் போல வேறு எங்குமே தமிழ் சங்கங்கள் இருந்ததில்லை. நாட்டார் தெய்வங்கள், குடும்ப தெய்வங்கள், குல தெய்வங்கள் மற்றும் ஊர் தெய்வ வழிபாட்டு தெய்வங்கள், இவ்வாறு பல்வேறு வகைகளாக பல்வேறு நாட்டார் தெய்வங்கள் இருக்கின்றன. ஊரின் நடுவே உள்ள கோவில்களை மந்தை கோவில்கள் என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் பல்வேறு குலமக்கள் நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். பல குலங்களில் ஒவ்வொரு குலத்திற்கும் தனித்தனியாக வழிபடுகின்ற குலதெய்வங்களும் இருக்கின்றன. ஒரே குலதெய்வத்தை வழிபடுபவர்கள் தங்களுக்குள் திருமண உறவை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். குலதெய்வ வழிபாட்டிலும் நாட்டார் தெய்வ வழிபாட்டிலும் வருகின்ற பெண் தெய்வங்களுக்கு திருமண சடங்குகள் கிடையாது. ஆனால் பெருந்தெய்வ வழிபாட்டில் பெண் தெய்வங்களுக்கு வருடந்தோறும் திருமணத்தை வைத்து பார்ப்பார்கள். உதாரணத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு வருடம் வருடம் திருமணம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாட்டார் தெய்வங்களுக்கும் குலதெய்வங்களுக்கும் அவ்வாறான நிகழ்வு நடைபெறாது. அந்த காலகட்டத்தில் அரசர்களும் அதிகாரிகளும் பெருந்தெய்வ கோவில் விழாக்களை மற்றவர்கள் வழியாகத்தான் நடத்துவார்கள். ஆனால் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மக்களே முன்னின்று விழா போல நடத்துவார்கள். அதை இன்றும் நீங்கள் மதுரையில் பார்க்கலாம். குலதெய்வ வழிபாட்டில் நாம் யாரை வணங்குகிறோமோ அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும், மரணம் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அவருடைய கருத்தை நம் உடலுக்குள் வந்து அவர்கள் சொல்வதாக மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் பெருதெய்வ வழிபாட்டில் வணங்கப்படுகின்ற பல்வேறு கடவுள்கள், உதாரணத்திற்கு சிவனோ, கிருஷ்ணனோ, விநாயகரோ, பார்வதி, சரஸ்வதி, லட்சுமியோ யார் உடலுக்கும் வந்து அருள் சொல்ல மாட்டார்கள். என் உடம்புக்குள்ளே கருப்பு சாமி வந்தது என்று சொல்லும் பொழுது அதை நம்பும் மக்கள் நம்புவார்கள். ஆனால் பெருதெய்வ வழிபாட்டை நம்பும் மக்களிடம் என் உடலுக்குள்ளே சிவன் வந்திருக்கிறான், லட்சுமி தேவி வந்திருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை உடைபடுகிறது. ஆக அந்த அளவிற்கு மக்களுடைய வாழ்வியலும் நம்பிக்கையிலும் நாட்டார் தெய்வ குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அந்த வரிசையில் மதுரை என்று சொன்ன உடனே நம் நினைவுக்கு வருகின்ற ஒரு சில நாட்டார் தெய்வத்தின் கதைகளைத்தான், வரலாற்றை தான் இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். இந்த பதிவுக்கு பிறகு நீங்கள் அடுத்த முறை மதுரைக்கு செல்லும் பொழுது உங்கள் கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். மதுரை மாநகரம் இன்று அது ஒரு மிகப்பெரிய நகரமாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய கிராமமாக இருந்தது. இயற்கையின் மீது அவர்கள் வைத்திருந்த பக்தி, தெய்வ நம்பிக்கை, எதிலும் நேர்மை, தான் பசியாக இருந்தாலும் அடுத்தவர் பசியாக இருக்கக்கூடாது என்று நினைத்த மக்கள், செய்யும் வணிகத்தில் நேர்மையாக இருத்தல், இவ்வாறாக பரந்த உள்ளம் கொண்ட பல்வேறு மக்கள் மதுரையில் அன்று வாழ்ந்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, பக்கத்து கிராமங்கள் இருக்கின்ற பல்வேறு மக்கள் அவருடைய கிராமத்தில் விளைந்த பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து மதுரையில் சந்தைப்படுத்துவார்கள். அன்றும் இன்றும் அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வருகின்ற மக்களில் ஒரு சில மக்கள் அங்கேயே குடியேற ஆரம்பித்தார்கள். அவ்வாறு வருகின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை காப்பதற்காகவும் குடும்ப வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்காகவும் அவர்கள் வணங்கி வந்த தெய்வத்தையும் கொண்டு வந்தார்கள். அந்த கோவில்களை அவர்களுடைய குல வழக்கப்படியும் சமூக அடிப்படையிலும் அமைத்துக் கொண்டார்கள். அதற்கான வழிபாட்டு முறைகளை அவர்களே உருவாக்கினார்கள். ஆகம விதிக்கும் அப்பாற்பட்ட பல்வேறு விஷயங்கள், இன்னும் சொல்ல போனால் யார் வேண்டுமானாலும் சாமியை தொட்டு வணங்கலாம் என்கின்ற முறையில் அந்த வழிபாட்டு முறைகள் இருந்தன. மதுரையின் 4 திசைகளிலும் 4 காவல் தெய்வங்கள் இருப்பதாக இன்று வரை மக்கள் நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் மேற்கு பகுதியில் காவலாக இருப்பவர் கோச்சடை முத்தையா, கிழக்கு பகுதியில் தெப்பக்குளம் மாரியம்மன், தெற்கு பகுதியில் வெயில் உகந்த அம்மன், வடக்கு பகுதியில் தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி. இந்த 4 காவல் தெய்வங்கள் மதுரையை காப்பதாக மக்கள் அன்று முதல் இன்று வரை நம்பியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி பல்வேறு கிராம தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் மதுரையில் மிக புகழ்பெற்ற தெய்வங்களாக இருக்கின்றன. அந்த வரிசையில் நாம் பார்க்க போகும் முதல் தெய்வம் பாண்டி முனி. மதுரையின் கிழக்கு பகுதியில் மேலமடை எனும் ஊரில் அமைந்துள்ளதுதான் இந்த தொன்மையான பாண்டி கோவில். இந்த கோவிலுடைய மூலவர் பாண்டி முனீஸ்வரர். மதுரையின் கோபமான தெய்வங்களில் பாண்டி முனியும் ஒருவர். பாண்டியன் நாட்டு மக்களை, பாண்டி நாட்டு மக்களை பாண்டி முனி காப்பான் என்ற நம்பிக்கை தென் மாவட்ட மக்களிடையே மிகவும் ஆழமாக இருக்கும் ஒரு நம்பிக்கை. மதுரை என்றாலே திருவிழாவாக இருக்கும் ஒரு நகரம்தான். அந்த வரிசையில் எப்பொழுதுமே, அதாவது வருடத்தில் 365 நாளுமே விழா கோலத்தோடும் ஒரே கொண்டாட்டத்தோடும் இருக்கும் ஒரே கோவில் பாண்டி முனி கோவில் தான். சாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து இங்கு வழிபடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆடு, கோழி ஆகியவற்றை, அந்த உயிரை பலியிடுவதை தமிழக அரசு தடை செய்திருக்கிறது. ஆனால் இந்த கோவிலுக்கு மட்டும் அனுமதி தரப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கும் அந்த பாண்டி முனியை மக்கள் நெடுஞ்செழிய பாண்டியனாகவே பார்க்கிறார்கள். அவருடைய மறுபிறப்பாகவே பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவருடைய
உருவ சிலைதான் இன்றும் அங்கு இருப்பதாகவும் நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு செவி வழி கதையும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியம்மன் பெரியசாமி என்ற தம்பதியர்கள் மதுரைக்கு வரும் வழியில் தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு அருகே உள்ள இந்த மேலமடை பகுதியில் தங்கி உறங்கியிருக்கிறார்கள். இரவில் அந்த வள்ளியம்மனுடைய கனவில் நீண்ட தாடியுடைய ஒரு முனிவர் வந்திருக்கிறார். நான் தான் மதுரையை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டியன். கண்ணகியின் கணவனான கோவலனுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்ததால், அநீதி இழைத்ததால் அந்த பாவத்திற்காக நான் ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிந்தேன். ஈசனும் என்னை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய தவ கோலத்திலேயே நான் இங்கே கல்லாக இருந்து விட்டேன். நீ படுத்திருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் 8 அடி ஆழத்தில் மண்ணுக்குள் தோண்டினால் தியானம் செய்வது போல இருக்கும் என்னுடைய சிலை கிடைக்கும். அதை மட்டும் தோண்டி எடுத்தால், மக்களுக்கு வெளிப்படுத்தினால் உன்னையும் உன் குடும்ப மக்களையும் பாதுகாப்பதாக கனவில் அந்த உருவம் சொல்லியிருக்கிறது. திடுக்கிட்டு எழுந்த வள்ளியம்மாள் நடந்தவற்றை தன் மக்களுக்கு சொல்ல 8 அடி ஆழத்திற்கு தோண்டி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு சிலை இருந்திருக்கிறது. நெடுஞ்செழிய பாண்டியனுடைய மறுபிறவி என்பதால் தவ கோலத்தில் இருக்கும் அந்த சிலையை அவர்கள் நெடுஞ்செழிய பாண்டியனாகவே பார்த்தார்கள். அதனால் அந்த தெய்வத்திற்கு பாண்டி என்று பெயர் வைத்தார்கள். சிவனால் அவர் ஆட்கொள்ளப்பட்டதால், அவர் முனிவரானதால் அவரை முனீஸ்வரராக அவர்கள் நம்பினார்கள். ஆகவே அந்த தெய்வத்திற்கு பாண்டி முனி என்று பெயர் வைத்து சின்னதாக ஒரு குடிசை அமைத்து கோவில் எழுப்பினார்கள். இன்று அது ஒரு மிகப்பெரிய கோவிலாக இருக்கிறது. மதுரையை சுற்றியுள்ள மேலமடை, மானகிரி, உத்தங்குடி, வண்டியூர், கருப்பாயூரணி கிராமங்களுக்கு பாண்டி முனிதான் காவல் தெய்வம். அது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களுக்கும் குல தெய்வமாக பாண்டி முனி இருக்கிறார். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு இவரே கண்கண்ட தெய்வம். அங்கு கட்டப்பட்டிருக்கும் சிறிய சிறிய மர தொட்டில்களே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இவரின் ஆசியோடு பிறந்த குழந்தை என்பதால் அந்த குழந்தைக்கு மொட்டையும் காது குத்தலும் இங்கே தான் நடைபெறுகிறது. மதுரைக்கு சென்று நீங்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டு பாண்டி என்று அழைத்தால் குறைந்தது 10 பேராவது திரும்பி பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் பாண்டி முனியின் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய குழந்தைகளுக்கு பாண்டியின் பெயரையே வைத்திருக்கிறார்கள். இந்த பாண்டி முனி சைவம்தான். ஆனால் அனைத்து நாட்களிலுமே கோழிகளையும் ஆடுகளையும் வெட்டுவது இவருக்கு அல்ல. இவர் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கும் சமய கருப்பருக்குத்தான். பொதுவாக கோவில்களில் ஒரு சிலை உடைந்து விட்டால், அந்த சிலையுடைய கை, கால்கள், தலையை உடைந்து விட்டால் அபசகுணம் என்று சொல்லி அந்த சிலையை அப்புறப்படுத்தி விடுவார்கள். இல்லை என்றால் யாருமே வணங்க முடியாத இடத்திற்கு தூரத்தில் வைத்து விடுவார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அப்படியே நேர் எதிராகத்தான், ஒரு அதிசயமாகத்தான், மக்களுடைய நம்பிக்கையின் ஆழமாகத்தான் இங்கே ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. சமய கருப்பருடைய சிலை தலை உடைபட்டு இருக்கும், கை கால்கள் 2 துண்டாக சிதைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறாக தலை, மார்பு, கை, கால் அனைத்திற்குமே தனித்தனியாக சந்தனம், குங்குமம் மாலையிட்டு அதற்கு ஆடு, கோழி பலியிட்டு இன்று வரை மக்கள் பயபக்தியோடு வணங்கி வருகிறார்கள். இவ்வாறு துண்டு துண்டாக உடைக்கப்பட்ட தெய்வம்தான் சமய கருப்பர். இவர் முனீஸ்வரருடைய காவல்காரர். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் வேட்டைக்கு வந்த ஒரு ஆங்கிலேயர் சமய கருப்பருடைய வீர தீரத்தை கண்டு பொறாமைப்பட்டு அவரை துண்டு துண்டாக வெட்டி போட்டதாக வரலாறு சொல்கிறது. வேறு எந்த சிலையும் எனக்கு செய்ய வேண்டாம், உடைந்த பாகங்களை ஒன்றாக இணைக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும் என்று சமய கருப்பர் உத்தரவிட்டதால் இன்றும் அப்படியே இருக்கிறது. காவல்காரர் என்பதால் சமய கருப்பருக்குத்தான் அசைவ உணவும் அனைத்துமே. இந்த பாண்டி கோவிலில் குறி சொல்வது, அருள்வாக்கு கேட்பது, நல்ல செயலில் ஈடுபடுவதற்கு முன்னால் பூக்கட்டி போட்டு பார்ப்பது என்கின்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நீதிமன்றங்களுக்கு செல்ல விரும்பாத பல்வேறு மனிதர்கள் இந்த கோவிலுக்கு முன்னால் வந்து தங்கள் பிரச்சனையை சொல்லி அதற்கான பஞ்சாயத்து தலைவராக பாண்டி முனியையே நிறுத்தி அவருக்கு முன்னாலே இருதரப்பு மக்களும் பேசி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார்கள். நீதிமன்றத்தில் கூட ஒருவன் பொய் சொல்லலாம், ஆனால் பாண்டி முனி சன்னதியில் யாருமே பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்லவும் கூடாது. மதுரையின் அழகான கிராமிய பண்பாட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு செல்லலாம். இவ்வாறாக பாண்டி முனியும் சமய கருப்பும் இன்று வரை பல லட்சம் மக்களுக்கு குல தெய்வங்களாக இருக்கிறார்கள். அடுத்து கோச்சடை முத்தையா தெய்வம். மதுரையில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை மேலக்கல் சாலையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். வைகை நதியின் தென்கரையில் இருக்கின்ற இந்த கிராமத்தின் பெயர்தான் கோச்சடை. பாண்டிய மன்னர் கோச்சடையவர்மனுடைய தலைநகரமாக இது இருந்திருக்கலாம். எப்படி மதுரையில் பாண்டி என்ற பெயர் பொதுவாக இருக்குமோ அதே போல் 100க்கு 10 விழுக்காடு மனிதர்களுடைய பெயர் முத்தையா என்ற பெயரை தாங்கி இருக்கும். இந்த கிராம தெய்வமான முத்தையா வழிபாடு தென் மாவட்டங்களிலும் மதுரையிலும் புகழ்மிக்க ஒன்று. புதிதாக வாகனங்கள் வாங்குபவர்கள், வீடு கட்டுபவர்கள் இங்கே சாவிகளை வைத்து வழிபடுவார்கள். இந்த கோவிலில் இருக்கின்ற நாட்டார் தெய்வம் வில்லாயுதமுடைய ஐயனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மூலவராக ஐயனார் இருந்தாலும் பிரதான தெய்வங்களாக முத்தையா சுவாமியும் கருப்பையா சுவாமியும் தான் பெரிதும் வணங்கப்படுகிறார்கள். கோச்சடை கிராம மக்களுடைய மிக விருப்பமான நம்பிக்கையான கோவிலாக தெய்வங்களாக இந்த 2 தெய்வங்களும் இருக்கின்றன. மார்பில் கவசத்தோடும் கழுகு இறக்கை சொரிய தலைப்பாகையும் சல்லடமும் இடுப்பில் கச்சையும் உடைவாளும் வலக்கையில் வேல் கம்புமாக நிற்கும் முத்தையா உருவத்தை புகைப்படமாக எடுத்து லேமினேஷன் செய்து இவரை வணங்கும் மக்கள் அவர்களுடைய கடைகளிலும் வீடுகளிலும் வைத்துக் கொண்டு வழிபடுகிறார்கள். இவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும், எந்த நல்ல விஷயங்கள் செய்தாலும் இந்த கோவிலில் பூ போட்டு பார்த்துதான் எந்த செயலுக்கான முடிவையும் எடுப்பார்கள். முத்தையா என்ற பெயருக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அதாவது மூத்த ஐயன்
இந்த சொல் திரிபே முத்தையா என்று ஆகியிருக்கலாம் என்கிறார்கள். இந்த கோவிலுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. கிபி 1772 மே 25ஆம் தேதி ஆங்கிலேய தளபதிகளான கர்னல் பாஞ்சோர் மற்றும் ஜோசப் ஸ்மித் தலைமையில் காளையார் கோவிலில் தாக்குதல் நடந்தது. அதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். பிறகு ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை தாக்க வருவதை அறிந்து கொண்ட வேலு நாச்சியாரும் தளபதிகளான மருது பாண்டியர்களும் பழனிக்கு பக்கத்தில் இருக்கின்ற விருப்பாட்சிக்கு சென்றார்கள். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் மறைந்திருந்து தேவையான படையை திரட்டிக் கொண்டு 1779ஆம் ஆண்டு மதுரை எல்லைக்கு வந்தார்கள். திண்டுக்கல் கோட்டையில் இருந்த ஹைதர் அலியும் பெரும் படையை அவர்களுக்கு உதவியாக கொடுத்தார். கோச்சடை வழியாக வேலு நாச்சியாரும் மருது பாண்டியர்களும் வருவதை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் முத்தையா சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள அடர்த்தியான புளிய மரத்திற்குள் ஒளிந்திருந்து திடீர் தாக்குதலை நடத்தினார்கள். கோச்சடையிலும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதியை சேர்ந்த பல்வேறு மக்கள் கோச்சடை முத்தையா கோவிலை குலதெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். தங்களுடைய குலதெய்வ கோவிலில் உள்ள புளிய மரத்தில் ஆங்கிலேயர்கள் துப்பாக்கிகளோடு ஒளிந்திருப்பதை அறிந்து கொண்ட கோவில் பக்தர்களும் தெய்வத்தை வணங்குபவர்களும் இந்த தகவலை முன்கூட்டியே மருது பாண்டர்களுக்கு தெரிவித்தார்கள். பிறகு சுற்று வட்டாரத்தில் உள்ள வைக்கோல் கட்டுகளை கொண்டு வந்து புளிய மரத்தை சுற்றி அடுக்கி தீ வைத்து விட்டார்கள். அந்த தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அதன் காரணமாக இந்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆங்கிலேய வீரர்கள் ஓடிப்போனார்கள். மருது பாண்டர்கள் வெற்றி பெற்றவுடன் புளியமரம் அருகில் உள்ள வில்லாயுதமுடைய ஐயனாரையும் முத்தையா சுவாமியையும் வழிபட்டு அந்த புளிய மரத்துக்கு அருகில் கட்டப்பட்டிருந்த வீராட்டிப்பத்து அம்மணியாயி மண்டபத்தில் இளைப்பாரி ஓய்வு பெற்று பிறகு காளையார் கோவிலுக்கு சென்றார்கள். அந்த கோட்டையும் மீட்டார்கள். ஆக இவ்வாறான ஒரு வீர வரலாறும் இந்த கோவிலுக்கு இருக்கிறது. மதுரையில் தவிர்க்க முடியாத நாட்டார் தெய்வங்களில் கோச்சடை முத்தையா தெய்வமும் ஒன்று. அடுத்து வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில். மதுரையின் ஆதி தெய்வமாக இந்த மாரியம்மன் பார்க்கப்படுகிறாள். மதுரையை ஆட்சி செய்த பல்வேறு மன்னர்கள் போருக்கு செல்வதற்கு முன்னால் வெற்றி பெறவும் வீரத்தோடு சண்டை போடவும் இந்த தெய்வத்தை வணங்கியதாக பல்வேறு குறிப்புகள் இருக்கின்றன. திருமலை நாயக்க மன்னரால் இந்த மிகப்பெரிய தெப்பக்குளம் உருவாக்கப்பட்டாலும் அந்த மன்னருடைய பெயரில் அழைக்கப்படாமல் மாரியம்மன் பெயரில் மாரியம்மன் தெப்பக்குளம் என்று இன்று வரை மக்கள் அழைத்து வருகிறார்கள். நாயக்க மன்னர்கள் அரண்மனை கட்டுமானத்திற்காக இங்கு தோண்டப்பட்டதால் அவ்வாறு ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளத்தையே குளமாக அமைத்ததாக சொல்கிறார்கள். மதுரை மக்களுக்கு மட்டுமில்லாமல் அன்னை மீனாட்சிக்கும் மிக பிரியமானவளாக இந்த மாரியம்மன் இருப்பதாக மதுரை மக்கள் உள்ளன்போடு நம்பி வருகிறார்கள். இதையெல்லாம் விட பாண்டிய மன்னர்கள், சேதுபதி மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் இவ்வாறு அனைவராலும் வணங்கப்பட்ட அன்னையாக இங்கு இருக்கும் மாரியம்மன் இருக்கிறாள். ஒரு காலத்தில் மன்னர் கூன்பாண்டியன் ஆட்சி காலத்தில் குறும்பர்கள் என்கின்ற இனத்தவர்கள் மகிழமர காடுகளாக இருந்த இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அந்த பகுதி மக்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். இயற்கை வளங்களை அழித்திருக்கிறார்கள். இது பற்றிய ஒரு புகார் மன்னர் கூன்பாண்டியனுக்கு சென்றது. அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த பகுதிக்கு படையோடு சென்றார் கூன்பாண்டியன். ஆக்கிரமிப்பு செய்த குறும்பர் இனத்தவரை சண்டையிட்டு அவர்களை விரட்டி அடித்தார். அதன் வெற்றியை தொடர்ந்து அங்கிருந்த வைகை ஆற்றில் கிடைத்த அம்மனுடைய சிலையை வைகை ஆற்றின் தெற்கு கரையில் வைத்து வழிபட்டார். அதில் இருந்து அவர் போருக்கு செல்வதற்கு முன்னால் அந்த அம்மனை வழிபட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அதனால் பல வெற்றிகளையும் அவர் பெற்றார். தங்களுடைய மன்னரே அந்த தெய்வத்தை வணங்கியதால் அந்நாட்டு மக்களும் மாரியம்மனை உணர்வுபூர்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள். வைகை ஆற்றின் வண்டியூர் மேல்மனைக்கு நேரில் இருப்பதால் வண்டியூர் மாரியம்மன் கோவில் என்று இன்று வரை இந்த திருக்கோவில் அழைக்கப்படுகிறது. எப்படி அந்த காலகட்டத்தில் போருக்கு செல்வதற்கு முன்னால் வெற்றியை வேண்டி பல மன்னர்கள் வழிபட்டார்களோ அதே போல் இன்றைய காலகட்டத்திலும் தேர்வுகளிலும் விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்காக பல பக்தர்கள் இன்று வணங்கி வருகிறார்கள். மதுரை நகருடைய ஆதி தெய்வமாக இவள் இருப்பதால் மதுரை மக்கள் எந்த சுப நிகழ்ச்சி நடத்தினாலும் முதலில் இந்த மாரியம்மனிடம் உத்தரவு கேட்ட பிறகுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். மேலும் இந்த கோவிலில் தரப்படும் தீர்த்தம் மிகவும் விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தத்தை மூலஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தில் வைக்கிறார்கள். அம்மை நோய் இருப்பவர்கள், வெக்கை நோய் இருப்பவர்கள் அந்த தீர்த்தத்தை குடிப்பதால் உடல் நலம் சரியாகி விடுவதாக நம்பி வருகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இணையாக இந்த அம்மனை மதுரை மக்கள் பார்த்து வருகிறார்கள், வணங்கியும் வருகிறார்கள். அடுத்து தல்லாக்குளம் கருப்பண்ண சுவாமி. அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பசாமிக்கு அடுத்து மதுரை மக்கள் அதிகம் வழிபடும் பிரபலமான கோவிலாக தெய்வமாக தல்லாக்குளம் சப்புருத்தடி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் இருக்கிறது. 1862 கருப்பண்ண சுவாமிக்கு பெரியண்ணன் பூசாரியின் மகனான சோழமலை என்பவர் ஒரு கோவில் கட்டினார். அதற்கு முன் அந்த இடத்தில் மக்கள் கருப்பண்ண சுவாமியை பறையாகவும் அருவாளாகவும் செருப்பு வடிவத்திலும் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். மதுரையின் மிகப்பெரிய திருவிழாவான கள்ளழகர் வைகைக்கு வரும் திருவிழாவில் கள்ளழகர் பூப்பல்லக்கின் அலங்காரம் இந்த கோவில் தான் செய்யப்படுகிறது. பல்லக்கு ஆட்டுவது என்பது இங்கிருக்கும் ஒரு பழைய வழக்கம். அதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அதாவது கள்ளழகர் கருப்பண்ண சுவாமியிடம் இந்த முறை சென்று அடுத்த முறை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்வதாக ஒரு ஐதீகமாக இன்றும் நம்பப்பட்டு அந்த வழக்கம் பின்பற்றப்படுகிறது. இந்த கருப்பண்ண சாமி ஒரு நீதி அரசர். அவ்வாறுதான் அன்றும் இன்றும் மக்கள் அழைத்து வருகிறார்கள்.
சொத்து பிரச்சனை, தீராத வழக்கு, குடும்ப சண்டை போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும் இடமாக, பக்தர்களுக்கு நீதி வழங்குபவராக இங்கிருக்கும் கருப்பண்ண சுவாமி இருக்கிறார். இந்த கருப்பண்ண சுவாமியிடம் ஏமாற்றுவது, பொய் சொல்வது, தீய எண்ணத்தோடு வருவது என்பது தவறான விஷயம். அப்படி வருபவர்களுக்கு கண்டிப்பாக தகுந்த பாடம் கிடைக்கும் என்று ஊர் மக்கள் நம்புகிறார்கள். 3.5 அடி உயரம், ஆஜானுபாக உடல், முறுக்கு மீசை, கையில் அரிவாள், காலில் சலங்கை, கண்ணில் கோபம் என்று இந்த சிலையை பார்க்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஒன்று தோன்றும். நம்முடைய முன்னோர் யாரோ ஒருவர்தான் இவ்வாறு கோபமாக நின்று கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தோன்றும். மதுரையின் வடபகுதி காவல் தெய்வமாக தல்லாக்குளம் கருப்பண்ண சுவாமி இன்றும் இருக்கிறார். சித்திரை திருவிழா நாட்களில் கருப்பண்ண சுவாமி போலவே வேடம் அணிந்து, கால்களில் சலங்கையோடும், கையில் எண்ணெய் தடவி வளவளப்பாக்கப்பட்ட பூன் பிடித்த ஆள் உயர கம்போடும், கைகளை உயர்த்தியும் கண்களை உருட்டியும் கருப்புசாமி ஆட்டம் நடத்துவார்கள். அவருடைய இடது அக்கலில் ஆள் உயரமும் தடிமனும் கொண்ட எரிகிற தீ பந்தத்தை சுமந்து அருளாட்டம் நடத்துவார்கள். அப்பொழுது அவர்களிடம் குறி கேட்கவும், அவர்கள் கூறும் அருள்வாக்கை கேட்கவும் சாதி மத பேதம் இல்லாமல் கூட்டம் சூழ்ந்து நிற்கும். இங்கிருக்கும் கருப்பண்ண சுவாமியை நாட்டை ஆளும் அரசன் போலவும், உணவு அளிக்கும் தெய்வம் போலவும் பல்வேறு வேடங்களில் கருப்பண்ண சுவாமிக்கு பூசாரிகள் அலங்கரித்து வழிபாடு செய்கிறார்கள். மதுரையில் தவிர்க்க முடியாத காவல் தெய்வங்களில் இந்த கருப்பண்ண சுவாமியும் ஒருவர். அடுத்து முத்தாலம்மன். மதுரையுடைய பெருந்தெய்வமான மீனாட்சிக்கு அவளுடைய பிறந்த வீட்டு சீதனமாக வழங்கப்பட்ட நிலங்களும் கிராமமும் பிராட்டிப்பட்டி என்ற பெயரிடப்பட்ட பகுதியாகும். இந்த பெயர்தான் காலப்போக்கில் விராட்டிப்பத்தி என்று மாறியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இங்குள்ள மந்தை களத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவில்தான் அந்த ஊர் மக்கள் வழிபடும் நாட்டார் தெய்வமாக, பல பேருக்கு குல தெய்வமாக இருந்து வருகிறது. ஆக மீனாட்சி அம்மனோடு அந்த அம்மனுக்கு கொடுத்த சீதனமாக அந்த இடத்தில் இருந்ததால் இந்த அம்மனும் புகழ்பெற்ற ஒரு அம்மனாக இருக்கிறாள். அடுத்து மதுரை வீரன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கிழக்கு கோபுர மதில் சுவரை ஒட்டி இருப்பவைதான் சுடலைமாடன் கோவிலும் மதுரை வீரன் கோவிலும் ஆகும். திருமலை மன்னர் மதுரையை ஆண்டபோது அவருடைய காவல் வீரராக இருந்த மதுரை வீரன் மீது தளபதி சூழ்ச்சியாக மன்னரிடம் பழி கூற, அந்த மன்னர் மதுரை வீரனுக்கு மாறுகால் மாறுகை வாங்க கட்டளையிட்டதாகவும், அவ்வாறு வெட்டப்பட்ட மதுரை வீரனோடு அவரது மனைவியர்கள் வெள்ளையம்மாளும் பொம்மியும் சேர்ந்து உயிரை விட்டிருக்கிறார்கள். பிறகு மன்னர் தன்னுடைய தவறை உணர்ந்து தளபதியை தண்டித்து பிறகு மதுரை வீரனுக்கு சிறிய ஆலயம் எழுப்பி மதுரை வீரனை வணங்கியிருக்கிறார். இதுதான் மதுரை வீரனை சுற்றி இருக்கும் கதை. மதுரை வீரனை வணங்கும் பல்வேறு மக்கள் மதுரையில் இருக்கிறார்கள். மதுரை வீரன் ஒரு புரட்சி வீரராகவே பார்க்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை உயர்ஜாதி மக்கள் மிகவும் துன்புறுத்தி இருக்கிறார்கள். எவ்வளவுதான் அவர்களுக்கு திறமை இருந்தாலும் அவர்கள் மேலே வரக்கூடாது, வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் ஒரு சில உயர்ஜாதி மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவ்வாறாகத்தான் இந்த கதையில் வரும் தளபதியும் இருந்திருக்கிறார். அதனால்தான் மதுரை வீரன் ஒரு சிறந்த வீரனாக இருந்தாலும் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருப்பதால் அவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்ட தளபதி அவ்வாறு செய்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே ஒரு புரட்சி வீரனாக இருந்த மதுரை வீரனை இன்று மதுரையில் பல்வேறு மக்கள் குலதெய்வமாக வணங்கி வருகிறார்கள். அடுத்து மகாமுனி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பணியாற்றும் பல்வேறு பட்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற அர்ச்சகர்கள் பல பேருக்கு இந்த மகா முனீஸ்வரரே குலதெய்வமாக இருக்கிறார். பிராமண சமூகத்தை சேர்ந்த பலருக்கு நாட்டார் தெய்வங்கள் குலதெய்வமாக இருப்பது என்பது ஆய்வுக்குரிய விஷயம்தான். அப்படிப்பட்ட அந்த மகாமுனி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வடக்கு பகுதி கோபுர வாயிலில் மேல்புறம் வடக்கு கோபுரம் என்கின்ற மொட்டை கோபுரத்தில் தான் மகா முனீஸ்வரருடைய கோவில் இருக்கிறது. மொட்டை கோபுரம் இந்த பெயருக்கு ஏற்றவாறே இந்த கோபுரத்தில் பிற கோபுரங்களைப் போல பல்வேறு சிற்பங்கள் கிடையாது. இந்த கோபுரத்தின் உச்சியில் இருந்து முனீஸ்வரர் சன்னதி வரை பூ மாலைகளை பூச்சரங்களாக தொங்க விடுவார்கள். ஒரு சிறிய பலிபீடமும் ஒரு ஆள் மட்டுமே அமரக்கூடிய இடத்தில்தான் முனியாண்டி சிலை அலங்காரத்தோடு அமைந்திருக்கிறது. மதுரையை சுற்றியுள்ள முனீஸ்வரர்கள் கோவில்களுக்கு எல்லாம் இந்த முனீஸ்வரர் தான் தலைமையாக உள்ளார் என்கின்ற கருத்தும் இருக்கிறது. இந்த முனீஸ்வரரை இந்துக்கள் மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் பல பேரும் வணங்கி வருகிறார்கள். பிறந்த குழந்தை 31 நாள் கடந்த பிறகு அந்த குழந்தையை அழைத்து வந்து இந்த கோவிலுடைய சன்னதிக்கு முன்னால் கீழே கிடத்தி போட்டு வணங்குகிறார்கள். இதன் மூலம் இந்த குழந்தையை நலனாக அந்த முனீஸ்வரரே பாதுகாப்பார் என்கின்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது. இவ்வாறு மதுரையை சுற்றி பல்வேறு காவல் தெய்வங்கள், குலதெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் இருக்கின்றன. தமிழோடு தொடர்பான பல்வேறு தெய்வங்களுடைய பிறப்பிடமாக மதுரை இருந்து வருகிறது. மதுரை மக்கள் மட்டுமில்லாமல் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் பல்வேறு மனிதர்கள் அந்தந்த திருவிழாவின் பொழுது மதுரைக்கு வந்து தங்களுடைய காவல் தெய்வத்தை, குலதெய்வத்தை வணங்கும் வழக்கத்தை இன்றும் கடைபிடித்து வருகிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், தாங்கள் வறுமையில் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை வருடம் வருடம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இந்த பதிவில் நான் சொன்ன கோவில்கள் அனைத்துமே மதுரையில் மிக பிரபலமான கோவில்கள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியான சிறப்பான வரலாறுகள் இருக்கின்றன. இதையும் தாண்டி வேறு எந்தெந்த கோவில்கள் இருக்கின்றன என்பதையும் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள், எந்த தலைப்பில் நான் பேச வேண்டும் என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதேபோல்